நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு KV தங்கபாலு அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். திரு தங்கபாலு, திமுக அணி 81 இடங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள் ஒற்றை இலக்கத்திலே இருக்கிறது. இஃப் ஐம் நாட் ராங், இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தில் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரசுக்கு இது பின்னடைவா நீங்க கருதலையா? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். இந்த கூட்டணி பொறுத்தவரையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த நிலையிலும் கூட பலமாகத்தான் இருக்கிறது. இது முதல் 1, 2, 3 சுற்றுகள் தான் இப்பொழுது வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கருத்துக்களை உறுதியாக சொல்ல முடியாது. இன்னும் வரும் நேரங்களில், இன்னும் அடுத்த சுற்றுகளில் எங்கள் கூட்டணி அதிக இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இன்னும் சற்று நேரம் பொறுத்திருந்து பார்த்தால் நிலைமைகள் சீராக தெரியும். அப்பொழுது நாம் மீண்டும் பேசுவோம். நீங்க சொல்றது உண்மைதான். இது ரொம்ப ஒரு பிரிமெச்சூரா தான் இருக்கும். இன்னும் நிறைய கட்டங்கள் போக வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கூட திமுக லீட் எடுக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. 81 தொகுதியில ஒரு 4 தொகுதிகள் நீங்களா பல இடங்கள்ல திமுக தான் லீட்ல இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் உடைய வாய்ப்பு 4 இடத்துல மட்டுமே பிரகாசமாக இருக்கிறது. இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குங்கும் போது எதுவுமே எப்படியும் மாறலாம். இந்த 4 அப்படிங்கிறது இந்த ரவுண்ட்ஸ்ல ரொம்ப ஒரு சொற்பமான ஒரு தொகை இல்லையா? திமுகவை காட்டிலும் இந்த ஒரு அணில காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல அநேகமான இடங்கள்ல அதிமுக ரொம்ப எளிமையா முன்னிலை வைக்கிறதுங்கிறது கண்கூடா தெரியக்கூடிய விஷயம். இருக்கலாம். இப்பொழுது இன்னும் 3 சுற்றுகள் தான் முடிந்திருக்கிறது ஏறத்தாழ. இன்னும் 10 சுற்றுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலே சில இடங்களிலே மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை பொறுத்து பார்த்து முடிவு செய்வது நல்லது நினைக்கிறேன். இன்னும் நம்புறீங்களா திமுக இந்த ஒரு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல இந்த ட்ரெண்ட்ஸே ரிவர்ஸ் ஆகி திமுக ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இன்னும் இருப்பதா நினைக்கிறீங்களா? பிகாஸ் தி நம்பர்ஸ் அதுக்கான ஒரு பிரகாசமான ஸ்கோப்பா கொடுக்கல. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி நிலவுதான் உண்மை. அந்த சூழல் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் வாய்ப்புகள் குறைந்து விட்டதா சொல்ல முடியாது. இன்னும் பல ரவுண்ட்ஸ் இருக்கிறது, இன்னும் பல சுற்றுகள் இருக்கிறது. அதன் மீது நம்பிக்கை வைக்கிறது காங்கிரஸ் கட்சி. திரு தங்கபாலு, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி.